வணக்கம் நேயர்களே, பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இன்றைய பொழுதும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டுமென எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினமும் கொழும்பில் வெளியாயிருக்கும் 3 மொழி பத்திரிகைகளும் எம்எஸ்எம் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. சேதமில்லாத விட்டுக் கொடுப்பினை மேற்கொள்வதற்கு நாம் தயார். சிவ சிதம்பரத்தின் பிறந்த தின நினைவு நிகழ்வில் அக்கீம் உரை என்றதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. சேதமில்லாத விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டிய காலகட்டத்துக்குள் நாம் இருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், நல்லிணக்கம் என்பது இரவோடு இரவாக வந்து விடாது என்றும் தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினருடன் அமைச்சர்கள் கலந்துரையாடல். 2 வாரங்களில் அறிக்கை, கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இணக்கம் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆமது யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற மோதலை அடுத்து கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. அந்த வகையில் இன்றைய தினம் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. யாழ் பல்கலைக்கழகம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், கூட்டமைப்பு எம்பி சுமந்திரன் கூறுகின்றார் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்னிகள் அவையில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகிருக்கும் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. போர்க்குற்ற விசாரணை பொறிமுறை உத்தேச கட்டமைப்பை ஆராய 5 குழு அடுத்த வாரம் நியமனம் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நமது போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள 5 கொண்ட குழு அடுத்த வாரம் கூட உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. கொக்குலாய் கிழக்கில் தமிழ் மீனவரின் பாடிகளை பிடுங்கி எறிந்த சிங்களவர்கள், போலீசார் பிக்குவும் அட்டகாசம் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவு கொக்குலாய் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தமிழ் மீனவர்களின் பாடிகளை போலீசாரும் பௌத்த பிக்குகளும் பிடுங்கி எறிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. தினக்குரல் பத்திரிகை வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, மெகசின் சிறையில் கைதியிடமிருந்து 100 பாக்கெட் போதைத் தூள் மீட்பு என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆமது கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உள்ள சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து 100 போதைத் தூள் பாக்கெட்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தன. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்னிகள் அவையில் இன்றைய தினம் வெளியாயிருந்த தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாயிருக்கும் சுற்றொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுற்றொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. இனிமேல் மோதல் வெடிக்காது, பல்கலையை உடன் திறவுங்கள். யாழில் அமைச்சர்கள் குழுவுடனான சந்திப்பில் மாணவர்கள் வலியுறுத்தி என்றதாக இன்றைய சுற்றொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. அது கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற மோதலை அடுத்து மூடப்பட்டிருந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என மாணவர்கள் நேற்றைய தினம் அங்கு விஜயம் செய்திருந்த அமைச்சர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய சுற்றொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. சுற்றொளி பத்திரிகையின் மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாகி இருக்கிறது. முஸ்லிம்களும் எங்களுடைய பாசமிகு மக்கள், அவர்களை பிரித்து பார்க்கவில்லை. மாவை சீனிதராஜ எம்பி தெரிவிப்பு என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. முஸ்லிம் மக்களும் எங்களுடைய பாசமிகு மக்களே, நாங்கள் அவர்களை பிரித்து நோக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சீனிதராஜ தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. சுற்றொளி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நைனா தீவு கடலுக்குள் 67 அடி புத்தர் சிலை, ஜனாதிபதி உடன் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நைனா தீவில் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையை அமைக்கும் பணிகள் மீண்டும் இடம்பெற்று வரும் நிலையில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வடமாகாண சபை உறுப்பினர் கனகரட்னம் விந்தன் தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்னிகள் அவையில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த சுற்றொளி பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகிருக்கும் ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. புதிய சுங்க சட்டம் மூலம் அறிமுகம், நிதியமைச்சர் சூளுரை என்றதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. ஆமது சுங்க நடவடிக்கைகள் தொடர்பில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க நேற்றைய தினம் அறிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, அர்ஜுன மகேந்திரனுக்கு உயர் பதவி என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆமது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி ஒன்று வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச வைத்தியசாலையில் அனுமதி என்றதாக அந்த செய்தியை வந்திருக்கிறது. நமது முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்னிகள் அவையில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகிருக்கும் சிங்கள பத்திரிகை லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம்.
லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. 17 கோடி ரூபாய் பணத்தை கடத்த முயன்ற மூவர் கைது என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து 17 கோடி ரூபாய் பணத்தை கடத்த முயன்ற 3 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. லங்காதீப பத்திரிகையில் மற்றும் ஒரு கட்டமைக்கப்பட்ட செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கட்டணங்கள் 1ஆம் தேதி முதல் உயரும் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. புகையிரதத்திற்கு கல் அறிந்தவருக்கு பிணை வழங்க எவரும் இல்லை என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது கடந்த 2009ஆம் ஆண்டு புகையிரதம் ஒன்றிற்கு கல் அறிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஒருவர் இதுவரை பிணை வழங்க எவரும் முன்வராத நிலையில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. நேயர்களே, அவையில் தினம் வெளியாகியிருந்த லங்காதீப பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். நல்லது நேயர்களே, இதுவரை கொழும்பில் தினம் வெளியாகியிருந்த 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் தினம் வெளியாகிருக்கும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. போர்க்குற்ற விசாரணை பொறிமுறை உத்தேச கட்டமைப்பை ஆராய குழு அடுத்த வாரம் நியமனம். போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான நீதி விசாரணை பொறிமுறையின் கட்டமைப்பு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் 5 கொண்ட குழுவின் மூலம் ஆராய உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு அடுத்த வாரம் அளவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொக்கிலாயில் தமிழ் மீனவர்களை விரட்டி அடித்தனர் சிங்கள மீனவர்கள். போலீசார் பௌத்த பிக்குவும் இணைந்து அட்டகாசம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. முல்லைத்தீவு கொக்குளாய் கிழக்கு கடற்கரை பகுதியில் கடற்றொழில் செய்வதற்காக பாடிகளை அமைத்த அப்பகுதி தமிழ் மீனவர்களை அங்கு அத்துமீறி தொழில் செய்யும் சிங்கள மீனவர்கள் மற்றும் போலீசார் பௌத்த பிக்கி ஆகியோர் இணைந்து நேற்று விரட்டி அடித்தனர். ஜாழ் நோக்கி படையெடுத்த அமைச்சர்கள். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் பின்னரான நிலைமைகள் குறித்து ஆராய்வதற்காக மத்திய அமைச்சர்கள் 3 நேற்று செவ்வாய்க்கிழமை ஜாழ்ப்பாணம் வந்தனர். உள்ளக விசாரணை பொறிமுறையை EPRLF ஒருபோதும் ஏற்காது. ஏனைய கூட்டமைப்பு கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? சுரேஷ் கேள்வி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சர்வதேச நீதிபதிகள் இல்லாத உள்ளக போர்க்குற்ற விசாரணையை ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி உறுதியாக தெரிவித்துள்ளது. தமிழ் மாணவர்கள் சிலர் எந்த நேரமும் கைதாகலாம். ஜாழ் பல்கலை மோதலின் பின்னணியில் பரபரப்பு. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மோதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தமிழ் மாணவர்கள் சிலரை கைது செய்ய போலீசார் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ விவசாய பொறியியல் பீடங்கள் இன்று முதல் இயங்கும். ஏனைய பிரிவுகள் விரைவில் ஆரம்பமாகும். ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம், சித்த மருத்துவ அலகு மற்றும் கிளிநொச்சி விவசாய பீடம், பொறியியல் பீடம் ஆகியவற்றில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இன்று புதன்கிழமை முதல் ஆரம்பமாகும் என ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னம் தெரிவித்துள்ளார். இவை இன்றைய தினம் வெளியாகிய ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக வெலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. பல்கலை மாணவ ஒன்றிய தலைவர் உட்பட 3 தமிழ் மாணவர்களை கைது செய்ய உத்தரவு. ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவரை கைது செய்யுமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல் மூலம் தெரிய வந்துள்ளது. இதன்படி நேற்றைய தினம் மாணவ ஒன்றிய தலைவர் உட்பட தமிழ் மாணவர்கள் 3 கோப்பாய் போலீசார் கைது செய்வதற்கு முயன்றுள்ளனர். இனவாதத்துக்குரிய தூண்டல்கள் பல்கலையில் இடம்பெறவில்லை. துணைவேந்தர் எடுத்துரைப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இனவாதத்தை தூண்டக்கூடிய பிரச்சனைகள் எவையும் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவில்லை என ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னம் தெரிவித்துள்ளார். இன வேறுபாடுகள் என்று ஜாழ் பல்கலை இயங்கும். அமைச்சர் சுவாமிநாதன் கருத்து. தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள் என்ற இன வேறுபாடு இல்லாமல் ஜாழ் பல்கலைக்கழகம் தொடர்ந்து இயங்கும் என இந்து கலாச்சார அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். பிற இன மாணவர்களையும் மதிக்கின்றோம். எமது கலாச்சாரத்தை விட்டுக்கொடும். பல்கலை மாணவர் ஒன்றிய தலைவர் விளக்கமளிப்பு. பிற இன மத மாணவர்களுக்கான மதிப்பினை நாங்கள் எப்போதும் வழங்குகின்றோம். ஆனால் எங்கள் இன மத கலாச்சாரத்தை நசுக்குவதற்கு எவருக்கும் இடமளியோம் என ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் சசிதரன் தெரிவித்துள்ளார். கோத்தாவும் கைதாகலாம் என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஜனாதிபதி பிரதமர் இல்லாத போது ஆட்சியை பிடிப்பாரா பொன்சேக, விமல் வீரவன்ச வினோத கேள்வி என்ற செய்தியும் இன்றைய வேலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் காணப்படுகின்றது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. விடாப்பிடியாக நின்றால் நல்லிணக்கம் ஏற்படாது. சிவ சிதம்பரத்தின் பிறந்த தின நினைவு நிகழ்வில் இப்படி தெரிவித்தார் அமைச்சர் ஹக்கீம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாயின் இரு தரப்பினரும் மத்திய நிலைக்கு வர வேண்டும். நடந்து முடிந்த சம்பவங்களுக்கு தீர்வு வேண்டும் என்று அடம்பிடிப்பது சாத்தியமில்லை. இலங்கை ராணுவத்திற்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை அவசியமில்லை. சேதமில்லாத விட்டுக் கொடுப்புடன் செயற்பட அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும்.
இவ்வாறு தெரிவித்தார் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு அமைச்சரும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரவுஃப் ஹக்கீம். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.